இன்றைக்கி அமாவாசை அன்னதானம் முடிஞ்சு மணி 5 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. நமது நாகபுரத்து உறவுகள் எல்லாரும் நம்ம நாகமலைக்குள்ளே காராம்பழம் சூறாம்பழம் இயற்கையாக கிடைக்கிற அத்தனை பொருட்களையும் பறிக்க சென்றிருக்காங்க. நம்ம கொஞ்சம் லேட்டாக பின்னாடி போகிறோம். எவ்வளோ தூரத்தில் இருக்காங்கன்னு தெரியல. வாங்க போய் பார்க்கலாம். எங்கே இந்த கூட்டங்கள் இருக்குது, மரத்தில் ஏறி இருக்கா என்னன்னு தெரியல. இவங்களோட சேர்ந்து அம்மா வர போயிருக்காங்க. எல்லாருக்கும் ரொம்ப டயர்டு, சொன்னால் கேட்குறதில்ல. சரி பரவாயில்ல, பார்க்கலாம். ரொம்ப நாளுக்கு பிறகு இன்றைக்கி மலைவாழ் மக்களுக்கு நமது நாகசக்தி முருகன் அன்னதான ஆலயத்திலிருந்து அன்னதானம் கிடச்சிச்சு. அந்த மக்களை போய் அன்னதானம் கொடுத்து பார்த்தே ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஏன்னா அவங்க வேண்டுதல் அவ்வளோ வச்சுக்கே இருந்திருக்காங்க. அம்மாவோட அன்னதானம் வரலையே அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்திருக்காங்க. அந்த நினப்புக்கு தான் இன்றைக்கி முருகன் வந்து அம்மா மேலே இறங்கி அம்மா அன்னதானத்தை அனுப்பி வச்சுட்டாங்க வேலப்பூர் கோவிலுக்கு. இந்த மக்களும் காணோம். இது பறக்குது. புலிகிளி வந்துருமோ? கண்ணு கட்டினது காலமே. செல்வி, முருகா எங்க இருக்கீங்க? ஏம்மா முட்டை டயர்டில் இந்த மலைக்குள்ள இப்படி ஏற வச்சுட்டு இருக்கீங்க? கரடி முருகன். இதான் சூறாம்பழமா? புளிச்சாம்பழமா? பரண்ட பாம்பு. அங்கே ஒருத்தர் புளியை கூப்பிட்டு வந்திருக்கீங்க போல. காராம்பழத்துல முள்ளு இல்லையா? முள்ளு இருக்கு, குட்டி குட்டி முள்ளு இருக்கும். நீயா திண்டுகிட்டே இருக்க? நீங்க சாப்பிடுறீங்க. தெரியல. நான் அந்த மலைக்குள்ள வந்து எவ்வளோ நாளாச்சு. சூறாம்பழம் முடிங்கன்னா காராம்பழமா? சூறாம்பழம். அப்போ காராம்பழம் என்ன பழம்? காராம்பழம் உங்க ஊர்ல போய் கேட்கணும். அதான் தெரியல. அப்படியா? அவன் அடிச்சு விட்டுருக்காங்க. நீங்கள் தான் அவசரப்படுறீங்களே. ஒரு 7 மணிக்கு மேலே போக முடியலாமா? அது ஒரு 7 மணியே போல போனேன்னா நெத்தி லைட்டை கட்டி போகலாமா? அப்போதான் ஓடுறதுக்கு சௌகரியமாக இருக்கேன். நம்ம பாறையில் போய் உட்காருறீங்களா? இந்த சொந்த இடமாம்மா இடம் பிடிச்சிக்கல. இதுல கத்தாழை பழம் காய்க்கலையா? ஆமா, அதான் சொன்னேன். இந்த சிகப்பு கலர்ல சூப்பரா. மணி பா பா, அதை இப்ப விற்கிறாங்க அந்த பழத்தை. அந்த கத்தாழம் பழம் வேற கத்தாழமா? அது கத்தாழம் பழம் அந்த கத்தாழை வேற, இந்த கத்தாழை வேற. மணி இது மோமந்தண்டி பழத்தை காய்க்கும் சிகப்பு கலர்ல. அதான் நம்ம சொல்றோம். உள்ள முள்ளு இருக்குங்க. ஆமா ஆமா, உள்ள முள்ளு இருக்கு. அந்த முள்ளெல்லாம் பட்டுச்சு. அதை கோளாரா எடுத்துட்டு சாப்பிட்டோம்னா உள்ள உடம்புல நல்ல டேஸ்டா இருக்கு. ரத்தம் ஓவரான ரத்தம் கூடும் அதுக்கு. இங்கிட்டு கொஞ்சம் தூரம் என்ன போயிட்டு வருவோமா? கத்தாழம் பழம் இருந்துச்சுட்டு அதுகள்லயே நல்லா பழம் எதுவும் கிடைக்குமான்னு பார்ப்போமா? அதான் பழம் இப்படி கத்தாழம் பழம்லாம் இருந்துச்சு. ஆனால் நம்மளுக்கு தெரியாது, இருக்குமான்னு தெரியாது. 2 மரத்துல கத்தாழம் பழம் இருக்கு.